ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்தி குருமா எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? ஒரு 4-5 பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சின்ன சைஸ் தக்காளி அடித்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்க அவிய வச்சு மசியல் பண்ணியிருக்கேன். பட்டை கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இப்போது எண்ணெய் சட்டியில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பட்டை நெக்ஸ்ட்டு சோம்பு, அப்புறம் லவங்கம் ஃபுல்லாக எல்லாத்தையும் தூக்கி கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை கொட்டிக்கலாம். இது நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், பொடி பொடியாக பண்ணாலும் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் கொஞ்சம் மிக்ஸி ரிப்பேரு, அதனால் நான் அரைக்க முடியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. நெக்ஸ்ட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையான இஞ்சி பூண்டு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த நேரத்தில் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த நேரத்தில் வதங்கினோன்னே தேவையான அளவு கரம் மசாலா, தேவையான அளவு மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம உருளைக்கிழங்கை எடுத்து மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து கொட்டி நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இப்போது நல்லா வத்துற டைமத்தில் கடைசியில் மல்லித்தழையை தூவி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான். டாட்டா, பாய் பாய்.